ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரூபாய் 100 கோடி சம்பளத்துக்கும் நோ சொன்ன நயன்தாரா, காரணம் என்ன பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து பிஸியாக படங்களில் நடித்து வருகிறார். தற்போது மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்கும் அவர் சில பாலிவுட் படங்களுக்கும் கதை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரபல தொழிலதிபரும் நடிகருமான லெஜண்ட் சரவணன் அவர்களின் புதிய படத்தில் நடிக்க நயன்தாராவுக்கு ரூபாய் 100 கோடி வரை சம்பளம் வழங்க தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த வாய்ப்பை அவர் மறுத்துவிட்டதாக கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. லீடர் படம் என்ன விஷயம்? சரவணா ஸ்டோர் உரிமையாளரான லெஜண்ட் சரவணன் த லெஜண்ட் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றாலும் அவர் தொடர்ந்து 2வது படத்தில் நடித்து வருகிறார். அவரது அடுத்த படமான லீடர் படத்தை இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்குகிறார். இந்த படத்திற்கு ஜிப்ரன் இசையமைக்கிறார். இதில் பயல் ராஜ்புட், ஷியாம், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தில் நடிக்க நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அவரது வழக்கமான சம்பளத்தை விட இரட்டிப்பு அளவுக்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏன் மறுத்தார் அப்படின்னா, ரூபாய் 100 கோடி போன்ற மிகப்பெரிய தொகையவும் பொருட்படுத்தாமல் நயன்தாரா இந்த வாய்ப்பை நிராகரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணமாக அவரது இமேஜ் மற்றும் மார்க்கெட் நிலைமையை பாதுகாப்பது போன்ற பாதுகாப்புக்காக இருக்கலாம் என பேசப்படுகிறது. நயன்தாரா இதற்கு முன்பு ரஜினிகாந்த், அஜித் குமார், விஜய் மற்றும் ஷாருக் கான் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். குறிப்பாக ஜவான் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து பாலிவுட்டிலும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் புதிய ஹீரோவுடன் நடிப்பது தனது மார்க்கெட்டை பாதிக்கலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஸோ நயன்தாரா அவங்களுக்கு இப்போ 50 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் டபுளாக கொடுக்குறோம், 100 கோடி தரோம் அப்படின்னு சொல்லியும் சரவணா ஸ்டோர் உரிமையாளர் சரவணன், லிட்டில் சரவணன் நடிக்கிறதுக்கு அவர் படத்துக்கு நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கசிந்துருக்கு. 100 கோடி தரோம் அப்படின்னு சொன்னாலும் நடிக்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சினிமா சம்பந்தமான ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.